Hi friends, this video is sponsored by Buy More Shopping app. இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். வெஜிடபிள் பிரியாணி தேவையான பொருள்: அடுப்பை பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வச்சு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது வெடித்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப எத்தனை வேணாலும் பச்சை மிளகா போடலாம். ஆனால் எனக்கு ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து கலர் மாறணும். அந்த அளவுக்கு வெங்காயம் வந்து வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சுள்ள கிண்டி, இந்த கலருக்காக வந்து இந்த ஸ்டார்டிங்லேயே நல்லா இஞ்சி பூண்டுலாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலே கிண்டி நல்லா கிண்டணும். தக்காளியும் போட்டு நல்லா கிண்டணும். போட்டதுக்கப்புறம் தக்காளி ஒரு லைட்டாக கொஞ்சம் வெள்ளை அப்படின்னு தெரிஞ்சிருச்சோன்னா கேரட்டையும் போட்டு நல்லா கிண்டணும். இது எல்லாமே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீன் மக்கர் போட்டுக்கணும். மீன் மக்கரும் போட்டு நல்லா கிண்டணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து மல்லித்தூள் போடுறோம். பட்டை, கிராம்பு தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணையும் சரிசமமாக எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு அந்த தூள் தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சுட்டு வீட்டில் ஊற்றின தயிர் இருந்துச்சு, அந்த தயிரை வந்து போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிண்டினதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். ஒரு கப்பு அரிசினா 2 கப்பு தண்ணி, அந்த இதில் வந்து தண்ணியை நாலந்து ஊற்றிட்டேன். ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சிச்சு. தண்ணி கொதிச்சோன்னா அரிசி போட்டேன். அதுக்கு முன்னாடி மீன் மக்கர் என்ன பண்ணோன்னா, மீன் மக்கர் வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து அதை புழிஞ்சதுக்கப்புறம் தான் இதில் போடணும். அப்புறமா இந்த இடத்துல வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு எலுமிச்சப்பழத்தை வந்து புழிஞ்சு விட்ருக்கேன். புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா இந்த தண்ணி கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தலை போட்டு நெய்யை போட்டுட்டு இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா தோசைக்கல்லை வந்து கீழே வச்சு சிம்மில் வச்சு இதையும் தூக்கி வச்சு தண்ணி வெயிட்டு தண்ணி ஏதாவது வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சென்று எடுத்தால் சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.